ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வீரா சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவனுக்கு எதிராக அந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணவரே ராகவன் தான் அந்த பிரேக் ஒயரை கட் பண்ண சொன்னார். அதில் பாண்டியனும் இறந்து போயிட்டாருன்னு சாட்சி சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. அப்போது வீரா அந்த பர்சன் கிட்ட சொல்கிறது, நீ யாருக்காக யாரை காப்பாற்ற அவங்களுக்காக நீ இந்த கோர்ட்டில் போய் சொல்கிறியோ அவங்களே உன்னை போட்டு தள்ள முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க. அதை பார்த்ததும் கேட்டதும் அவர் உண்மையை சொல்லிட்டாரு. விஜி தான் அந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற முடிச்சை வந்து அவிழ்த்து விட்டுட்டாரு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜி தான் அப்படின்றது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிய வருது. ராகவன் மேலே எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லி ராகவனை விடுதலை பண்ணிட்டாங்க. விஜயும் கோர்ட்டில் தான் இருக்காங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறாங்க. வெளியில் வந்த ராகவன் கண்மணி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல கண்மணியையும் காணும், வீராவையும் காணும். எங்கடா போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தான் அண்ணனை கொன்னதுக்காக பழி வாங்க விஜயை தனியாக ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. இதோட இந்த ப்ரொமோவையும் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.